8% மற்றும் 15 லிட்டர் தொட்டியில் 5 மில்லி ஆகும். 15 லிட்டர் தொட்டியில் 3 முதல் 4 மில்லிகிராம் தியாமேதோக்சாமும் இருக்கு. நீங்கள் ஒரு முறை அல்லது 2 முறை தெளிச்சா அஸ்வினியின் முழுமையான கட்டுப்பாட்டை பெறுவீங்க. அதனால் விவசாயிகளே, நீங்கள் 35 ஆண்டுகளுக்கு கடுகு பயிரிட்டா நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி நீங்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றணும். சரி டாக்டர் ஷர்மீம், வானிலை குறித்து விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த கடினமான கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வானிலையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கடினமான வேலையை செய்கிறீங்க. காலநிலை மாற்றத்தால் வானிலை பற்றிய தகவல்கள் ரொம்பவே முக்கியமானது தான். அப்புறம் காலநிலை மாற்றத்தால் வானிலையின் முக்கியம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. குறுவை பயிர் பற்றி பேசுனீங்கன்னா, கோதுமை விஷயத்தில் டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ் அதை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ் பகல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸாகவும், இரவில் வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் அதிகமாக இருந்தால் இந்த சூழ்நிலையை டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம். பயிரின் மீது டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸின் விளைவு என்பது அதனுடைய காலம், வெப்பநிலை மற்றும் பயிரின் நிலையை அது பொறுத்ததாக இது அமையுது. பயிரின் நிலையை பொறுத்து பயிரின் அந்த நிலை தானியங்கள் அதிகம் இருக்கும் நிலை போல இருந்தால், தானியங்கள் வேகும் நிலையில் இருந்தால், இரவின் வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக அது இருந்தால், இந்த நிலையில் தானியங்கள் நிரப்பும் வகையில் டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸின் விளைவை உற்பத்தியில் 18 முதல் 20% குறைக்க முடியும். அதாவது சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே இந்த நேரத்தில் குறைந்து போகுது. இப்போ நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பற்றி பேசலாம். இந்த பிரச்சனைகளை தீர்க்க நீண்ட காலத்திற்கு கோதுமையை வளர்ப்பது ரொம்பவே நன்மை பயக்கும். நீண்ட காலத்திற்கு அதை வளர்க்க முடியாவிட்டால் குறுகிய காலத்திற்கு அதை மாற்றணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா DBW 17, DBW 222, HD 366, PBW 621, PBW 677 இவ்வாறெல்லாம் இருக்குது. இந்த கரைசல்களை கோடை காலத்தில் நீங்கள் தொடர்ந்து இதனை பயன்படுத்தலாம். பயிரின் வெப்பநிலை கடைசி கட்டத்தில் ரொம்பவே இது அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதன் காரணமாக இந்த கரைசல்களை நீங்கள் பொதுவாகவே இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். சரி சார், சஞ்சய் எங்களுடன் இணைந்திருக்கிறார். சஞ்சய் அவர்களே, வரவேற்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி அப்புறம் கடுகு பயிர்களை அழுகாம காப்பாற்றுவது எப்படி? வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கடுகு பயிர்களை அழுகாம எப்படி காப்பாற்றுறது? முதல் தீர்வு, அவற்றை சரியான நேரத்தில் உரமிட்டு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னாடி கடுகு பயிர்களுக்கு உரமிட்டு அழுகுவதை தவிர்க்கலாம். அப்புறம் பயிர் நீண்ட காலத்திற்கு இருந்தால் அது காலதாமதமாகும். இந்த நிலையில் நாம் தழைக்குளம் செய்யலாம். தாமதமாக விதைத்த நிலையில் அதை போடுவது பயிரின் ஈரப்பதத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே அது குறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வழி. அப்புறம் ஆரம்ப விதைத்த நிலையில் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிரினுடைய அந்த ஈரப்பதத்தை அது ரொம்பவே குறைவாக வைத்திருக்கக்கூடிய உதவியை செய்யுது. சரி சார், டாக்டர் முகமது ஆரிஃப் எங்களுடன் இணைகிறார். அவர் IISFR விஞ்ஞானி. சார், இந்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சார், பசுமையின் தரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது? கால்நடை வளர்ப்பும் இதற்கு முக்கியமா? விவசாயத்துடன் சேர்த்து கால்நடை வளர்ப்பும் மிகவும் அவசியமானதா? கஞ்சாம் அவர்களே, நீங்கள் சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. முதல்ல உயர்தர பசுந்தீவன உற்பத்திக்கு கால்நடை வளர்ப்புக்குன்னு முக்கியமான 3 விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தணும். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பசுந்தீவனத்தை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் அதன் வகை தான். எனவே விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்யும் பசுந்தீவன வகைகளையும் விதைகளின் வகைகளையும் சரியா அவர்கள் தேர்வு செய்யணும். இப்போ குறுவை கால பருவம் அப்படிங்கிறதால பர்சிமை பற்றி பேசினா, பர்சிமுக்கு பண்டல் பர்சிம் 2, வர்தான், VL 42 போன்றவற்றுக்கு அதிக தேவை இருக்கு. இதற்காக விவசாயிகள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், விவசாய பல்கலைக்கழகம் அல்லது வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான பயிர் சுழற்சியை கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவு பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்ய முடியும். பயிர் சுழற்சி பற்றி பேசினா, விவசாயிகளுக்கு நான் சொல்ல விரும்புறது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் தங்கள் விவசாய நிலத்தில் 5 முதல் 10% வருடாந்திர பயிர்களை அவங்க வளர்க்கணும். அதாவது நேப்பியர் புல், கில்லி புல் போன்றவை. இந்த புல் வகைகள் பார்த்தீங்கன்னா இடையிடையே பயிர் சாகுபடியை நாம் செய்யணும்.
சம்பா பருவத்தை பத்தி பேசினா லோபியா, குருவை பருவத்தை பத்தி பேசினா பர்சிம். இந்த புல் வகைகள்ல இடையிடையே பயிர் சாகுபடியும் நாம செய்யலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்மைக்கு ஏற்றவாறு பயிர்களை வெட்டணும். ஆனால் டாக்டர், சில நேரங்களில் பார்த்தால் நிறைய பசுந்தீவனம் இருப்பதை பார்க்க முடிகிறது, சில நேரங்களில் அதிகமாக இல்லை. ஆகவே இதற்கு இடையே ஒரு சரியான பராமரிப்பு பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பா. இதற்கு பசுந்தீவனத்தை அறுவடை செய்யறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி. முதன்முறையா வைக்கோல் தயாரிப்பது, இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா சிலேஜ் தயாரிப்பது. இதனுடைய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயிரை முழுமையாக பழுக்கிறதுக்காக அதை வெட்டி உலர்த்தி 15 முதல் 20% நீர் உள்ளடக்கத்தோட சிலேஜ் தயாரிப்பது. நம்ம இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா சிலேஜ். பசுந்தீவனத்தை இந்த நிலையில வைத்திருக்கும் போது சில பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாவே அதுல வளரும். அது லாக்டிக் அமிலத்தை அது உற்பத்தி செய்யுது. இது பயிரின் pH இது ரொம்பவே குறைக்குது. இது பாதுகாக்கப்பட்ட பசுந்தீவனம் சிலேஜ் என்றும் இது அழைக்கப்படுது. சிலேஜ் தயாரிக்க சோளம் அப்படிங்கிறது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சரி, பார்வையாளர்களில் விவசாயியான சஞ்சய் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். ஆமாம் டாக்டர், நம்ம நாட்டில் முக்கிய பயிர் கரும்பு. ஆனால் அதோடு கால்நடை வளர்ப்பிலும் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். கால்நடை வளர்ப்பில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கிடைக்காதது தான். சரி, நமக்கு ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கிடைக்குதா? கண்டிப்பா. விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பசுந்தீவனத்தை பெறுவதற்கு விவசாயிகள் ஒரு வெற்றிகரமான அறிவியல் பயிர் சுழற்சியை பின்பற்றணும். இதன்படி பாத்தீங்கன்னா, வெவ்வேறு பயிர்களை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பயிரிலிருந்து பசுந்தீவனம் பெறுவதை நிறுத்தியவுடன் மற்றொரு பயிரிலிருந்து பசுந்தீவனம் கிடைக்கும் வகையில அதனை செய்யணும். உதாரணமா இந்த பகுதி பாத்தீங்கன்னா, வட இந்தியாவை பத்தி பேசினா சிலேஜி கிடைக்கும் வரை மார்ச் மாதத்திலிருந்து இந்த மெக்கா, ஜோவர், பாஜ்ரா, லோபியா இந்த எல்லாத்தையும் நீங்க அறுவடை செய்யலாம். மார்ச் மாதத்துல நீங்க அறுவடை செய்யும் பொழுது இதற்கான பசுமை தீவனம் பெற தொடங்குவீங்க. இப்ப சம்பா பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிர்களை மீண்டும் அறுவடை செய்யலாம். அக்டோபர் முதல் நவம்பர் வரை அவற்றிலிருந்து இந்த பசுந்தீவனங்களை நீங்க பெறலாம். குறுவை பருவம் தொடங்கும் பொழுது, அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்துல நாம ஜோவர், ஜெய், பஷீர் மற்றும் பிஸ்கா பயிர்களை நாம அறுவடை செய்யலாம். இந்த பயிர்கள் பாத்தீங்கன்னா டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை நமக்கு பசுந்தீவனங்களை தொடர்ந்து கொடுக்கும். பிரதீப் குமார் எங்களுடன் இருக்கிறார். பிரதீப் அவர்களே, விரைவாக உங்கள் கேள்வியை கேளுங்கள். கரும்புல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது கோகோ போயிங் மற்றும் சிவப்பு ரத்த அணு நோய் இருக்கு. இது தீவிரமா இருக்கு. இதை பற்றி விவசாயிகளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். முதல்ல மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, விவசாயிகள் தங்கள் பயிர்களை கவனித்துக் கொள்ளணும். இந்த பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைப்பது மட்டுமில்லாமல் நோய்களின் எண்ணிக்கையும் குறைக்கும். யூரியா பயன்பாட்டையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது ஒரு ஹெக்டேருக்கு 250 முதல் 300 வரை இருக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் இதை விட 2 மடங்கு அதிகமாக செய்கிறாங்க. இது நாம் போதுமான அளவில் பயன்படுத்தணும். ரெண்டாவதா, சரியான வகையை தேர்ந்தெடுப்பது. இன்றைய தேதியில் 13, 235, 15, 0, 23, 14, 201 என 118 வகை இருக்கு. இவை அனைத்தும் இரத்த சிவப்பணுகளுக்கு எதிரான பூச்சிகள். எனவே விவசாயிகள் நீங்கள் நடும் 238 வகைகளை விரைவில் அகற்றி மாற்றணும். பின்புறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இரத்த சிவப்பணுக்களுக்கு எதிரான பூச்சிகளான வகைகள் உங்கள் பண்ணைகளை அவற்றில் விரைவில் மாற்றணும். இரண்டாவதா, கோகோ போயிங் நோய். நீங்கள் முழு பயிர்லையும் 238 வகைகளை நடப்பதால இது பூச்சிகள், நோய்கள், கோகோ போயிங் நோய்களுக்கு ஒரு நோயாகும். எனவே நீங்கள் இந்த வகையை எதிர்த்து திறன் கொண்ட வகையுடன் மாற்றும் போது அதன் விளைவும் குறையும். மிக்க நன்றி உங்களுக்கு. கிருஷி சௌபாலில் பங்கேற்பதற்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. எனவே டெல்லியில் இருந்து தொடங்கிய கிருஷி சௌபாலின் இந்த பயணம் பின்னர் ஹரியானாவை சென்றடைந்தது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோம். நாம் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றோம். முதல் நாளே உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன், நாட்டின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரை உங்களை நான் அழைத்துச் செல்வேன் என்று. இந்த உறுதியுடன் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். மேலும் எப்போதும் நான் சொல்வது என்னவென்றால், டிடி கிசான் உங்களுடன் இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லும். இப்போது டிடி கிசான் மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் பிரசன்டேஷனை பார்த்து கொண்டிருந்தீர்கள். நாங்கள் இதை இங்கே இருந்து தொடங்கி இருக்கின்றோம். வேறொரு இடத்தில் உங்களை சந்திப்பதற்கான புதிய தொடக்கம். நீங்கள் எங்களுடன் இருப்பீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை முடிந்தவரை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நாட்டின் விவசாயிகளை பற்றியது. இது நமது பிரதமரின் கனவுகளை பற்றியது. இது உங்களை பற்றியது. இது நம்மை பற்றியது. இறுதியாக உங்களின் மிகப்பெரிய கைத்தட்டல்களுடன் வணக்கம்.